மடப்புறத்தைச் சேர்ந்த இளைஞரான அஜித் குமார். அவர் 5 காவலர்களால சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த 5 காவலர் மீதுமே கொலை கேஸ் போடப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. டிஎஸ்பி அங்க பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார். எஸ்பி காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்படுகிறார். இது குறித்து விரிவா பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த அஜித் குமாரை எதற்காக காவல்துறையினர் அழைத்து சென்றாங்க? என்ன கேஸ் அவர் மீது போடப்பட்டுச்சு? விசாரணைக்காக எங்கெங்கெல்லாம் அவரை கூட்டிட்டு போனாங்க? ஏன்னா கஸ்டோடியல் டெத் அப்படின்றாங்க. சோ அத பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஆமா. இத நம்ம லாக்அப் டெத்ன்னு சொல்ல முடியாது. இது கஸ்டடியல் டெத் அப்படின்னு தான் இந்த சட்டத்துறை வல்லுநர்கள் இவங்கலாம் அப்படிதான் அத கரெக்ட்டா மென்ஷன் பண்றாங்க. கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்திருக்காங்க நிகிதா, அவங்களோட தாயார் நினைக்கிறேன். இந்த இரு பெண்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க தன்னோட கார் பார்க்கிங்ல விடணும் அப்படின்னு சாவி குடுத்துருக்காங்க. அஜித்குமார் அந்த கோவில்ல செக்யூரிட்டியா வேலை பார்க்கிறாரு. இப்ப அங்க வர்றவங்க உள்ள போறதுக்கு இவர் தான் வீல் சேர் எல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த நிகிதா அவங்களோட தாயார் நினைக்கிறேன். அவங்க வயதானவர்கள். அவங்க கிட்டத்தட்ட 75 வயசு இருக்கும் போல. அவங்க போறதுக்கு வீல் சேர் எல்லாம் எடுத்து ஹெல்ப் பண்ணதா சொல்றாங்க. கேள்விப்பட்டவர். அதற்கு பின்னர் அவங்க அந்த காரை பார்க் பண்ணணும்னு கொடுப்போ இவருக்கு கார் எனக்கு ஓட்ட தெரியாது அப்படின்ட்டு வினோத் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு கொடுக்குறாரு. வினோத் பிளஸ் அருண். இவங்க தான் காரை எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க காரை கொஞ்சம் தூரமா போய் பார்க்கிங் பண்ணிட்டு வந்ததா சொல்றாங்க. கொஞ்சம் நேரம் எடுத்ததும் அந்த பெண்கள் சொல்றாங்க. வந்தாச்சு. இவங்களும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. போனவங்க 2 மணி போல காலையில 11 மணிக்கு இந்த சம்பவம் கோயில்ல நடந்திருக்கு. 2 மணி போல அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட்னா நம்ம பொதுவா எஃப்ஐஆர் அந்த மாதிரி உடனடியாக யாருமே போட மாட்டாங்க. அந்த அடிப்படையில நீங்க எடுத்துக்கலாம். ஆனா உடனடியாக இவங்களுக்கு போலீஸ்ல எதுவும் லிங்க் இருந்திருக்கும். தெரிஞ்சவர் இருப்பாங்கல்ல. நமக்கு தெரிஞ்ச ஆபீசர் இருக்காரு. நம்ம மாமா தான் அங்க டிஎஸ்பி இருக்காரு. இந்த மாதிரி இருந்திருக்கலாம். அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அந்த நகைய காணோம். 10 பவுன் நகை கார்ல சீட்டுக்கு அடியில வச்சிருந்ததா சொல்றாங்க. ஓகே. அப்போ அது குறித்து விசாரிக்கிறதுக்கு இங்க இருந்து கோவில்ல இருந்து சம்பந்தப்பட்ட அனைவரையும் கூட்டு போறாங்க. அப்போ அருண்குமார் இவங்கெல்லாம் நாங்க பார்க்கவே இல்ல. அங்க இல்லவே இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எதுக்கு அவ்வளவு தூரம் இவ்வளவு டைம் எடுத்ததுன்னு கேட்டப்போ, பார்க்கிங் பண்ற இடத்துல இடம் இல்ல. அதனால கொஞ்சம் தூரமா கொண்டு போய் பார்க்கிங் பண்ணிட்டு வந்தோம். அதனால டைம் எடுத்ததுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆஹ் இவர்கள் மீது சந்தேகம் இல்லைன்னு விட்டுட்ட போலீஸ் இவரை மட்டும் கொஞ்சம் தீவிரமா விசாரிச்சிருக்காங்க. விசாரணை அப்படிங்கிறது நீங்க 2 பேரையும் தனித்தனியா விசாரிச்சிருக்காங்க. யாரு அந்த டிரைவர் வினோத்தையும் இன்னொரு அவருடைய நண்பர் 2 பேர் கார் எடுத்துட்டு போய் பார்க்கிங் விட்டாங்கல்ல. தனித்தனியாக விசாரிக்கும் பொழுது ஈஸியா மாட்டிப்பாங்க. இப்போ அவங்க தனித்தனியா விசாரிக்கும் போது 2 பேரும் ஒரே பதில சொல்லியிருக்காங்க. அதனால போலீஸ்க்கு அவங்க மேல பெருசா சந்தேகம் வரல, விட்டுட்டாங்க. விட்டதற்கு பின்னால இவங்க போன் பண்ணி பேசிருக்காங்க. மேலதிகாரி யார்கிட்டயோ பேசிருக்காங்க. அந்த மேடத்தையும் கூட பேசிருக்கலாம். அந்த நிகிதா அப்படிங்கிறவங்க அவங்களோட கூட பேசிருக்கலாம். அந்த வினோத் பதிவு பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க இல்ல நல்லா விசாரிச்சுக்க பாருங்க, நல்லா விசாரிங்க அப்படின்னு அங்க இருந்து அந்த போன்ல அந்த பக்கத்துல இருக்கவங்க பேசிருக்காங்க. இப்ப யார் அந்த சார் மாதிரி, யார் அந்த சார், யார் அந்த மேடம் கூட இங்க வைக்கலாம். அப்போ மேலும் விசாரணை கூடும் பொழுது இவர் மேல கூடுதல் சந்தேகம் வருது. இவரை அடித்து உதைக்காங்க. இவருடைய வீட்டுல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க அன்றைக்கு. இவரை கூட்டு போன அன்னைக்கு விசாரணை தான் அனுப்பிடுவோம் அப்படின்னதும் அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. அதற்கு அடுத்த நாள் காலையில அதிகாலை 4 மணிக்கு போய் தம்பியும் கூட்டு போய் விசாரணைன்னு அவர் முன்னாடி இவரை அடிச்சிருக்காங்க. இவர் முன்னாடி அவர் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் நான் எங்க கேள்விப்பட்டிருக்கேன், எங்க ஆவணப்படுத்தப்பட்டலாம் காஷ்மீர்ல. அப்ப நீங்க இலங்கை கடற்படையால் நடத்தப்படும் மீனவர்கள் மேல இந்த மாதிரி நடத்துவாங்க. தந்தையை மகன் புணர்வது, மகனை தந்தையை புணர வைக்கிறது, இப்படிலாம் சித்திரவதை பண்றதா அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. இதே பதிவுகள் நீங்க எந்த கேள்வியும் கேட்காத அதிகாரம் உள்ள காஷ்மீர், மணிப்பூர் இந்த மாதிரி இடத்துலயும் நீங்க இந்த மாதிரி ராணுவத்தினால் பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி இவங்க அண்ணனை அடிச்சா தம்பி சொல்லுவான், தம்பியை அடிச்சா அண்ணன் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அந்த விசாரணையோட முடிவு தான் அது. விசாரணைன்னு சொல்ல முடியாது, அது கொடும் சித்திரவதை. மிளகா பொடி காதுல போட்டுருக்காங்க, மூக்குல போட்டிருக்காங்க, ஆசன வாயில போட்டிருக்காங்க. தண்ணீர் கேட்ட நேரத்துல, அதாவது தண்ணீர் வேணும்னு கேட்டதுக்கு வாயில மிளகா பொடி போட்டதா இருக்கிற சாட்சிகள் சொல்லுது. அப்படி இந்த மாதிரியான ஒரு கொடுமையான, அதுவும் ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கல, இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கல, கம்மாக்கரை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்புறமா அந்த கோயிலோட அலுவலகத்துக்கு பின்னாடி ஒரு மாட்டுத்தொழு இருக்குது, அங்க வச்சு விசாரிச்சிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்குது. அங்க இருக்கிற நீதிமன்றத்துல இருந்து போன நீதிபதி அவர் அங்க விசாரித்ததுல அவர் நேரடியாக கலாய்வு பார்த்ததுல அங்க அந்த பைப்பு உடைந்து போன பைப்புகள், அப்புறமா மிளகா பொடி, இது எல்லாமே அங்க கிடைச்சிருக்குது. 6 போலீஸ்காரங்கள 5 பேர் தான் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. எடுத்த உடனே உடனடியாக கொலை கேஸ் அப்படின்னு சொல்லி போட முடியாது. முதல் துறை ரீதியாக சஸ்பெண்டும், அதுக்கு அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டம் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நடந்திருக்கு. ராஜாஜி அரசு மருத்துவமனையில வச்சு நடந்திருக்குது. அதோட வீடியோவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால இதுல அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் தப்பிக்க முடியாதுங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்புறமா இந்த போலீஸ்காரர்கள்ல 6 பேர்ல 5 பேர் தான்
கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 6வது நபர் யாருன்னு கேட்கலாம். அந்த 6வது நபர் டிரைவர் என்பதால அவருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா விசாரணை வளையத்துக்குள்ள இவரும் கட்டாயம் வருவார். இவரு உடந்தையாக இருந்தார் என்றால், இவரும் இதுல வந்து ஆமா ஏத்து மாப்பிள, அடி மாப்பிள, என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், வாயை திறக்க மாட்டேங்கிறான், இந்த மாதிரி எல்லாம் பேசுறது சாட்சிகள் கொடுக்கும்போது அவரும் இது உள்ளுக்கு வருவாரு. ஒட்டு மொத்தமா நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து அந்த கேள்விகள் இருக்குது. அந்த பெண்கள் யார்? எதற்காக இந்த ஒரு ஒரு பெண்கள் இப்போ நீங்களும் ஒரு பொருள் காணாம போயிடுச்சு, நானும் ஒரு பொருள் போய் காணாம போயிடுச்சுன்னா, அங்க என்ன நடக்கும்? சரிம்மா நீங்க எழுதி குடுத்துட்டு போங்க. அப்புறம் பார்ப்போம். ஒரு சிஎஸ்ஆர் காப்பி போடுவாங்க மேக்ஸிமம். இல்ல எங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. விசாரணைக்கு ஒரு 2 போலீஸ் அப்புறமா அனுப்புவாங்க. இது ரொம்ப ஸ்லோவா நடக்கும். நாம வந்து காரி துப்பிட்டு இருப்போம். என்னன்னு துப்போம்? என்னடா இது இவ்வளவு ஸ்லோவா வேலை பார்த்தாங்கன்னு. ஆனால் யார் அந்த இரு பெண்கள்? அவர்களுக்காக எதற்கு இத்தனை மெனக்கெடல்கள் அப்படிங்கிற கேள்வி வருது. அதுவும் ஒரு நாள் சும்மா 1 மணி நேரம், 2 மணி நேரம் விசாரணை இல்ல. ஒரு நாள் முழுக்க அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல. இன்னும் நல்லா விசாரிங்க அப்படின்னு மேல இருந்து போன்ல பேசுனது யாரு? இப்போ நக்கீரன்ல வந்து ஒரு நியூஸ் வந்துருக்கு. பிளஸ் கோர்ட்லயும் வந்து வக்கீல்கள் வந்து வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, டிஎஸ்பி அப்புறம் திமுகல இருந்து அங்க இருக்கிற சேர்மன், அவருடைய மனைவி தான் சேர்மனா இருக்காங்க. அவரு திமுகவில இருந்து 2, 3 பிரமுகர்கள் இப்படி வந்து இவர்கள் எல்லாருமே வந்து 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசினதாகவும் தகவல்கள் வந்து நீதிமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இங்க வந்து இது வந்து வெறும் கட்சி ரீதியாகவோ இல்ல ஒரு ஜாதி அடையாளத்தையோ நம்ம வந்து சுருக்க முடியாது. இந்த விஷயம் நடந்த உடனே அவருடைய அம்மா என்ன சொன்னாங்க, என் பையன் திருட்டே பண்ணியிருந்தாலும் கொலை செய்யறதுக்கு யாரு அவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்தது? இதுதானே கேள்வி. கொலையே செஞ்சிருந்தாலும் சரி, அதற்கான நீதிமன்றம் இருக்குது, நீதித்துறை இருக்குது, நீதிபதி இருக்காரு, அவருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம். அவங்க வந்து இது தீர்ப்பு சொல்லணும் இல்லையா? நீ உனக்கு தேவை எவிடன்ஸ் தானே சேகரிக்கணும். நீ வந்து புலனாய்வு தானே பண்ணணும், விசாரணை தானே பண்ணணும். உனக்கு விசாரிக்கிறதுக்கு இப்போ உள்ள டெக்னாலஜில வந்து அவருடைய மொபைல் எடுத்து நீங்க என்ன சொல்றது டீகோட் பண்ணி பார்க்கலாம். அதுல யார் யார்கிட்ட பேசியிருக்காரு, இல்ல வேற எதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்குதா, இல்ல இவர் எங்கெங்க மூவ் பண்ணாரு, அவ்வளவு டிராக்கிங் சிஸ்டம்லாம் இருக்குது. இது எல்லாமே வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாமே. ஃபாலோ பண்ணலாம். அவருடைய மொபைல் கால்ஸ் அதுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணலாம். அவங்க அண்ணன் அவரோட தம்பியும் நீ கூட்டு போய் அடிச்சுட்டு, அவர் தம்பி மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா, அவர் தம்பி இவரும் ஒண்ணா செஞ்சிருந்தாங்கன்னா, ஒருவேளை இவருக்கு அந்த தொடர்பு இருந்ததுன்னா, இவங்க 2 பேரும் 2 நாள்ல போன்ல ஏதாவது பேச போறாங்க. இல்ல இவர் இதை எங்கேயாவது கொண்டு போய் வித்துட்டு திடீர்னு ஏதாவது பொருள் வாங்க போறாரு. அப்படிலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு தானே. ஆனால் உங்களுக்கு உடனடியாக தீர்வு வேணும். அது போக மேல இருந்து உங்களுக்கு ஒருத்தர் வந்து பவர் கொடுத்திருக்காரு. என்ன பிரச்சனைனா எஃப்ஐஆரே பதிவு செய்யாத ஒரு கேஸ்க்கு எதற்கு இத்தனை மெனக்கெடல்? ஏன் இவ்வளவு என்ன சொல்றது விசாரணை, இத்தனை அடிதடி, இத்தனை ரத்தம்? அப்போ காவல்துறை எப்படி செயல்படுகிறது? ஒருத்தர் எஃப்ஐஆர் போடுறதுக்கே போராட வேண்டியிருக்குது. இன்னொரு பக்கம் எஃப்ஐஆர் போடாமலே எஃப்ஐஆருக்கு மேல விசாரணை நடக்குது. இப்ப இதை நம்ம எப்படி பாக்குறது? இதை வந்து யார் கேள்வி கேட்கறது? தமிழக அரசினோட முதல்வரோட நேரடி கட்டுப்பாடு காவல்துறை அப்படிதானே? காவல்துறை நேரடி கட்டுப்பாடு ஒவ்வொரு முதல்வரும் நேர போய் உட்காந்து பார்க்க போறது இல்ல. ஆனால் அதோடைய செயல் திட்டங்கள் எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க ரிப்போர்ட் போயிட்டு தானே இருக்கும். இப்ப இந்த மாதிரி கேஸ்கள் நடக்கும் பொழுது இதை உடனடியாக கவனத்தில் கொண்டு செய்யணும் அப்படின்னு 2021லயே அந்த சாத்தான்குளம் கேஸ் வந்த பொழுது அந்த ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சியில வந்து புதுசா ஒரு கமிஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த மாதிரி கமிஷன்கள் வந்து 3 கமிஷன் வந்து எங்க ஏற்கனவே மகாராஷ்டிராலையும், ஹரியானாலையும், அப்புறம் கேரளாலையும் இருக்குது. அது வந்து நீதிபதி சந்துரு வந்து இங்க வந்து அதுக்குண்டான பரிந்துரைகளை வந்து பரிந்துரைக்கிறாரு. அந்த கமிஷன் வந்து நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா போலீஸ் ஆபீசர்ஸையும் நீங்க இந்த கமிஷன் வந்து நேரடியா கூப்பிட்டு விசாரிக்கலாம். இந்த மாதிரி கஸ்டடியல் டெத்து, லாக்அப் டெத்து, தவறான விசாரணை, பொய் புகார்கள் அடிப்படையில விசாரணை, சித்திரவதை இதெல்லாம் நீங்க நேரடியாக கூப்பிட்டு விசாரிக்கலாம் சொல்றாங்க. ஆனால் அதுல என்ன சட்ட சிக்கல் இருக்குதுன்னு இப்போ வரைக்கும் தெரியல. வந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆட்சி வந்து இன்னும் அது குறித்து எந்தவித முன்னெடுப்பும் இல்லாம அது அப்படியே அமைதியாக இருக்கு. 1986ல வந்து உச்ச நீதிமன்றமே ஒரு கேஸ்ல வந்து பரிந்துரை பண்ணுது. ஒரு அரசு செய்யப்பட்ட ஒருத்தர் வந்து எப்படி நடத்தணும் அப்படின்னு போலீஸ்க்கு வந்து 11 கண்டிஷன் போட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த 11 கண்டிஷன் வந்து அதுல முக்கியமான முதல் கண்டிஷனே அரசு செய்யறவங்க இல்ல கைது செய்து கூட்டு போடும்போது அந்த அதிகாரிகள் தனது நேம் பிளேட்டோட யூனிஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இங்க அந்த முதல் கண்டிஷனே வந்து அப்பட்டமாக மீறப்பட்டிருக்குது. அவர் பேரு ஜோதி பாசுன்னு நினைக்கிறேன். இல்ல பாசுன்னு வரும். அவரோட அறிக்கை இது. அவர் போட்ட வழக்குலதான் இந்த கைட்னஸ் வந்து உச்சநீதிமன்றமே கொடுத்திருக்குது. ஆக அந்த அந்த ஒற்றை விஷயமே வந்து என்ன சொல்றது முதல் பாயிண்டே வந்து இங்க வந்து முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டிருக்கு. சிவில் ட்ரெஸ்ல போயிருக்காங்க, சிவில் ட்ரெஸ்ல கூட்டு போயிருக்காங்க, சிவில் ட்ரெஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. வீடியோ எல்லாம் வந்துருச்சு. வீடியோலயே தக்க ஆதாரத்தோட நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோல இன்னொரு ஒரு கொடுமையான விஷயம்னா எடப்பாடி ஆட்சியில் 13 பேரை சுட்டு கொண்டாங்களே ஸ்டெர்லைட்ல. அதில் மேல இருந்து சுட்டவரோட டிஷர்ட் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர்ல இருக்கும். இப்போ இந்த விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா அதுல அடிப்பவரோட டிஷர்ட் பாத்தீங்கன்னா அதுவும் எல்லோ கலர்ல இருக்கும். இந்த எல்லோ கலருக்கும் இந்த போலீஸ்க்கும் இந்த கொலைகளுக்கும் அப்படி என்னதான்
பொருத்தம் அப்படின்னு தெரியல. ஆனா இவ்வளவு கொடுமையாக அந்த அந்த காக்கிங்கிறத விட ஒரு எல்லோங்கிறது மனசுக்கு இவ்வளவு அழுத்தமா பதியுது. அப்புறமா சாத்தான்குளம் கேஸ் நடந்ததுக்கும் இதே ஜூன் மாதம் தான். இப்ப இதுவும் ஜூன் மாதம் தான் நடந்திருக்குது. இதுல வேற எதுவும் அரசியல் காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து விசாரிக்கணும். ஏன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவரும் அன்னைக்கே வந்து அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க. எல் முருகன், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், இப்படி எதிர்க்கட்சி தலைவர் எல்லாமே இதை வந்து ஒரு அரசியல் நிகழ்வா தான் பாக்குறாங்களே தவிர அதுல என்ன லாபம் பார்க்கலாம் தவிர இதுல வந்து அந்த அஜித்குமார்ங்கிற விக்டிம்க்கு என்ன நீதி வேணும் அப்படின்னு எதுவும் பேசுற மாதிரி தெரியல. லாக்அப் டெத் அப்படின்னு அவரு எடப்பாடி பழனிசாமி பூசாம 24 கேஸ் நடந்திருக்குது இது மாதிரி இந்த 4 வருடத்துலன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்போ அவருக்கு செய்யறது வந்து அரசியல், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒன்னும் உதாரணம் சொல்றேன். 1999 இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல தான் நடந்திருக்கு. ஐ திங்க் கள்ளக்குறிச்சி நினைக்கிறேன். அதோட ஜட்ஜ்மெண்ட் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்தது. 11 போலீஸ்காரர்கள் மீது குற்றச்சாட்டு. அதுல வந்து 9 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க. இது 2 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. 1999 நடந்த கேஸ் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்போ வருதுன்னா 2025 வருது. கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் செய்யப்பட்டிருக்கு. இந்த தாமதம் தான் காரணம்னா இந்த கொலைகளுக்கான காரணமும் நம்ம உடனடியாக கேட்கிற இன்ஸ்டன்ட் தீர்வு. கோயம்புத்தூர்ல சிறுமிகள் மீது பாலியல் வல்லுறவு செய்தவங்க என்கவுண்டர் போட்டாங்க. தமிழ்நாடே கொண்டாடிச்சு. இப்போ இவர் ஒரு கேஸ் ஒருவேளை நிரூபிக்கப்பட்டிருந்தால் இல்ல இந்த கேஸ் வேற ஒரு கேஸாக இருந்திருந்தால் இதை வந்து இந்த கொலையை வந்து மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. மக்களுக்கும் இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே என்னன்னா விசாரணைலாம் வேண்டாம். அவன் தப்பு அப்படின்னா உடனடியே எனக்கு தீர்ப்பு கொடுத்துரு. இப்ப அவங்களுக்கும் அதே அவசரம். உடனடியே எனக்கு அந்த நகை வேணும். உடனே விசாரிச்சுட்டு உடனே கண்டுபிடி. இந்த இந்த இன்ஸ்டன்ட் தீர்வு வந்து இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ரோல் வகிக்குது. சாதி, செல்வாக்கு, ஜாதிய சங்கங்களின் வலிமை, அப்புறமா இந்த இன்ஸ்டன்ட் தீர்வு, மனநிலை, நம்ம மக்களோட மனநிலை, இது எல்லாமே வந்து இதற்கு ஒரு காரணம் தான். நம்ம தான் படத்துல பார்த்தா விசில் அடிக்கிறோமே. போலீஸ் வந்து காதை நெருக்கினாலும் கழுத்து நெருக்கினாலும் நம்ம உடனே இதாண்டா போலீஸ் அப்படின்ட்டு நம்ம விசில் அடிக்கிறோமே. அவங்க எல்லாமே நம்ம வந்து அஜித்குமாரோட கொலைக்கு நாமளும் ஒரு காரணம். நாமளும் இது வந்து ஒரு ஹீரோயிசமாக இது வந்து நார்மலைஸ் செய்யறதுல நாமளும் இதுல உடன்பட்டுருக்கோங்கிறது தான் ஒரு உண்மையான மனிதனாக. இப்ப நம்ம எல்லாருமே வந்து என்ன செய்யணும்னா ஒரு உண்மையான மனிதனாக இன்னைக்கு வந்து அஜித்குமார் நடந்தது நாளைக்கு உங்க தம்பிக்கு நடக்கலாம், எனக்கு நடக்கலாம், என் தம்பிக்கு நடக்கலாம், யாருக்குனாலும் நடக்கலாம், என் மகனுக்கு கூட நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்து தமிழ்நாடு சூழல் இருக்கக்கூடாது. படித்த மாநிலம், சோசியல் ஜஸ்டிஸ் பேசுற மாநிலம், இந்தியாவிலே மத்த மாநிலங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிற நம்ம மாநிலத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அதை உடனடியாக சீர்தூக்கி பார்த்து மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக நம்ம செயல்படணும் அப்படின்னுதான் இப்போதைய உடனடி தேவை. இப்போ இந்த பிரச்சனையை திருப்புவனம் காவல்துறையினர் நடந்த அந்த பிரச்சனையை வந்துட்டு சாத்தான்குளத்தோட ஒப்பிட்டு கருத்துக்களை பதிவிடுவதை பார்க்க முடியுது. எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும், வந்து சமூக வலைதளத்துல தீவிரமா செயல்படக்கூடிய சிலராகட்டும், எல்லோருமே வந்துட்டு சாத்தான்குளத்தோடு ஒப்பிடுறாங்க. இதை ஒப்பிட்டு பார்க்கலாமா? 2ம் ஒரே மாதிரிதான் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ காவல்துறையினர் இந்த 5 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த 5 பேருடைய குடும்பத்தினர் வந்துட்டு அந்த ஸ்டேஷன் முன்னாடி உட்கார்ந்துட்டு ஒருத்தருக்கு நீதி வாங்கி கொடுத்துட்டீங்க. இப்ப எங்களுடைய 6 குடும்பம் இப்ப நடு ரோட்ல நிக்குது. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இனி யார் வந்து படிப்பு செலவு பண்ணுவா? எங்களுக்கும் நீதி வேணும் அப்படின்ற அந்த குரலையும் பதிவு பண்றாங்க. அப்போ இதுக்கான தீர்வு தான் என்ன? இப்போ 5 காவலர்கள் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, இது தொடர்கதையா இருக்கு. நீங்க சொல்றீங்க 1999லயே இப்படி நடந்ததுன்னு. அப்ப இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும்போது, இதற்கான முழுமையான தீர்வை எப்படி பார்ப்பது? இந்த போராட்டங்களை எப்படி பார்க்குறீங்க? அந்த காவல்துறையோட குடும்பத்தினர். அந்த முதல் கேள்வி அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றேன். சாத்தான்குளமாகட்டும், இல்ல திருப்புவனம் கேஸ் ஆகட்டும், இல்ல இதற்கு முன்னாடி நடந்த கேஸ்கள் ஆகட்டும், எத்தனையோ கேஸ்கள் இருக்கு. லாக்அப் டெத், கஸ்டடியல் டெத், இது எல்லாமே ஒரே மாதிரியான கேஸ் தான். அதுல எந்தவித மாறுபாடும் இல்ல. போலீஸ் அராஜகம், காவல்துறையின் அராஜகம், கட்டற்ற அதிகாரம், அதிகார திமிர், ஈகோ, எதனால நீங்க எடுத்துக்கோங்க, எந்த ரீசனாலும் எடுத்துக்கோங்க. கேள்வி கேட்க முடியாத இடம். ஒரு காவலர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா இன்னொரு காவலர் அதுல வந்து அந்த தடயங்களை அழிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு வசதிகள் அதிகமா இருக்கிறது. அவர்களுக்கு வந்து உடல் பரிசோதனை செய்ய போற இடத்துல இருந்து ஈவன் நீதித்துறை வரைக்கும் கூட அவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கலாம். சரிங்களா? சோ இந்த விஷயங்கள் எல்லாமே காமனானது. இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது, நடக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு பின்னால் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதற்கு பின்னால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், அதற்கு பின்னால் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்குல்ல, இந்த நடவடிக்கைகள்ல சாத்தான்குளத்துக்கும் இங்கேயும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அங்க இருந்து எடப்பாடி அப்பா அந்த நேரத்துல என்ன சொன்னாரு அப்படின்னா, மாரடைப்பில் இறந்தாலும் போலீஸ் சொன்னது அப்படி சொல்றாரு. நீ போலீஸ கூப்பிட்டு நீ விசாரிச்சிருக்கணும். இல்ல போலீஸ் நீ வந்து என்ன சொல்றது குத்தி கேட்கணும். என்ன நடந்துச்சு? எப்படி ஆட்சியில இப்படி நடக்கலாம்? நான் இங்க மாங்குன்னு உழைச்சிட்டு இருக்கேன். நீ எப்படா இப்படி பண்ணலாம்? என்னடா பிரச்சனை? எப்படி ஒரு உயிர் போச்சு அப்படின்னு கேட்கணும். அப்படிதானே? ஆனா அந்த மாதிரி கேட்காம அவர் வந்து தான் காவல்துறைக்கு தலைவர், தனக்கு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது, தன்னை காப்பாத்திக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் அவருக்கு மேலோங்கி இருக்குமா இருக்கும். அவர் உடனடியாக போலீஸ் சொன்னதை அப்படியே மாரடைப்பால் இறந்தார்கள், இந்த மாதிரி இறந்தார்கள் அவர் அறிக்கை விட்டார். இது வந்து
ஒரு முதல்வராக, ஒரு முக்கியமான தலைவராக இருந்துட்டு இப்படி செய்யறது வந்து மக்கள் மத்தியில காவல்துறை மேலும் சரி, அரசு மேலும் சரி நம்பிக்கை குடுக்காது. இப்ப இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உடனடியாக அந்த அறிக்கை எதுவும் வரல. தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அது போலவே அ என்ன ப்ராசஸரோ அத உடனே பண்ணாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் சஸ்பெண்ட், துறை ரீதியாக சஸ்பெண்ட். அது முடித்ததும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நைட் வந்தது. நைட் வந்ததுமே அன்றே வந்து செந்தில்வேல் அவர்கள் பேட்டி இதுல புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன். அதுல வந்து டிபேட்ல சொன்னாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்து அவங்க அரெஸ்ட் பண்ணப்படவில்லை. அவர்கள் வந்து கொலை குற்றவாளிகளாக வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படின்னா, நானே போராடுவேன் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம நிலைப்பாடும் அதேதான். ஆனால் இங்க நடந்தது அதுபடியே நடந்தது. அவர்கள் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டு தான் இப்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் அத்தனை விசாரணைக்கும் ஒத்துழைப்பு குடுக்கும் அப்படின்னு அவங்க வாக்குறுதி குடுத்துருக்காங்க. அரசு தரப்பு வந்து இது வந்து காவல்துறை வந்து அரசு சார்ந்தது. நான் அவங்களுக்கு வக்காலத்து வாங்குவேன் அப்படிலாம் நிக்கல. தப்பு செய்ய தண்டனை. அது கட்சியாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, அரசு காவல் அதிகாரியா இருந்தாலும் சரி, நடவடிக்கை எடுக்கணும், எடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும், அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் ஒரு அரசு தரும்போதுதான் அது மீது நம்பிக்கை வரும். சாத்தான்குளம் விஷயத்துக்கும், இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயத்துக்கும் இது ஒண்ணுதான் மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, அதற்கு பின் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். என்னை கேட்டால் இந்த விஷயங்களே நடக்கக்கூடாது என்பதுதான். அது சாத்தான்குளத்திலேயே முடிஞ்சிடணும். இல்ல இன்னைக்கு இந்த விஷயம் திருப்பணும் தான் இதற்கு மேல வந்து இந்த மாதிரி ஒரு லாக்அப் டெத்தே வந்து நடக்கக்கூடாது. காவல்துறைங்கிறது நண்பன் அப்படின்னு எழுதி போட்டது வந்து உண்மையில வந்து அது வந்து நடக்கணும். அதற்குண்டான ஸ்டெப்பாக தான் அந்த கமிஷன் வந்து உருவாக்கப்படணும். நீதிபதி சந்திர வந்து நிறைய பரிந்துரை பண்ணியிருக்காரு. அந்த பரிந்துரைகள் உருவாக்கப்படணும். அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கணும். காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அதிகாரங்கள், வரம்புகள் எல்லாமே கேள்விக்குள் ஆக்கப்பட வேண்டும். சும்மா எனக்கு பவர் இருக்கு, நான் என்னனாலும் ஆர்டர் குடுப்பேன். வாய் வழியாக செலுத்தப்படும் ஆர்டர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து இப்போ கோர்ட்ல நிக்காது. இப்போ இன்னைக்கு இவங்க பேசியிருக்காங்கல்ல, இந்த அம்மா நான் பேட்டி பார்த்தேன். நீங்க கேள்வி கேட்டபடி, அந்த காவலர்களுடைய மனைவிகள் குழந்தைகள கையில எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த குழந்தைக்கு இப்ப என்ன பதில் சொல்லுவோம்? இந்த காவல்துறைக்காக தாங்க நாங்க உழைச்சோம். என் ஹஸ்பண்ட் வந்து அதுதானே மேலதிகாரி சொன்னாரு, செஞ்சோம். இதுதானே அப்படின்னு. நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் இந்த இந்த ரேங்க்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பலியாடுகள் தான். இந்த பலியாடுகள் வந்து தன்னை பற்றியும் சிந்திக்கிறது இல்ல. இல்ல இன்னொருத்தர நம்ம விசாரிக்கிறோமே, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். அப்படியும் சிந்திக்கிறது இல்ல. ஆனா அந்த அளவுக்கு இவங்க வந்து மென்டலா இவங்க ட்ரெய்னிங்லயே பிரிப்பேர் ஆயிடுறாங்க. சொல்றத செய்யணும். அப்படி செய்யலன்னா நாம வந்து எங்கேயாவது பந்தாடப்படுவோம். அப்படி சொல்றத செய்யல அப்படின்னா, நம்ம வந்து என்ன சொல்றது ஒதுக்கப்படுவோம். இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். நான் என் வீட்டு பக்கத்துல இருக்க முடியாது. இப்படி ஏகப்பட்ட பிரஷர் இருக்கலாம். இப்ப மேலதிகாரி இருக்காரு பாருங்க. இன்னைக்கு இந்த கேஸ்ல மேலதிகாரி வந்து ஒரே வார்த்தையில வந்து சொல்லிருக்காரு. நான் சொல்லவே இல்ல. என்ன ஆதாரம் இருக்குது? அதனால தான் நான் திரும்பவும் சொல்றேன். இதுக்கு தீர்வு என்னன்னா, எந்த ஆர்டரா இருந்தாலும் சரி, எந்த விசாரணையா இருந்தாலும் சரி, எழுத்து மூலமாகவே குடுக்கப்பட வேண்டும். அப்படி எழுத்து மூலமாக குடுக்கப்படவில்லை, அப்படி இல்லன்னா, ஒரு கீழ இருக்க ஒரு சிப்பாய்க்கு கூட, ஒரு கான்ஸ்டபிளுக்கு கூட அதை மறுக்கிற, இல்ல அத வந்து போகாத அளவுக்கு ஒரு இது இருக்கணும். இப்ப எல்லாமே ஒரு டாக்குமெண்டாக தான் இருக்கும். ஒரு ஆபீஸ்ல டிஎஸ்பி மானாமதுரைல இருந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்றாருன்னா, அதுக்கு ஒரு மெசேஜ் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர்ல என்ட்ரி ஆகி, அங்க இருந்து அதுக்கப்புறமா திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும். திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிசீவ் பண்ணதுக்கு ஒரு நம்பர் போட்டு, அங்க இருந்து அந்த மெசேஜ் வந்து பர்ட்டிகுலரான கான்ஸ்டபிளோ, இல்ல ஹெட் கான்ஸ்டபிளோ, இல்ல சப் இன்ஸ்பெக்டரோ யாருக்கு போகுதோ அவர்ட்ட போகும். அவர் ரிசீவ் பண்ணி ரிசீவ்ட்ன்னு போட்டு சைன் வாங்குவாரு. இவ்வளவு விஷயங்கள் நடக்கும். இது நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஆனா இந்த ப்ராசஸ் எதுவுமே இல்லாம, அ சிப்பாய்கள் அதாவது கான்ஸ்டபிள்களை, ஹெட் கான்ஸ்டபிள்களை இந்த மாதிரி அதிகாரிகள் தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தால, நான் சொல்றத நீ செய்யணும் அப்படிங்கிற அந்த திமிர் இருக்கு பார்த்தீங்களா? அதிகார திமிர். இந்த அதிகார திமிருக்கு உடனடியாக கடிவாளம் போடப்பட வேண்டும். போடப்பட்டால் மட்டும்தான் அஜித்குமாரும் காப்பாற்றப்படுவார். இந்த அஜித்குமார விசாரிக்கிறேன்னு இரக்கமே இல்லாம, ஈவு இரக்கம் இல்லாம 5 பேர் அடிச்சு கொண்டிருக்காங்களே, இந்த போலீஸ்காரர்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். இது வந்து அவங்க சொல்றது வந்து ஒரு பக்கத்துல பார்க்க நியாயமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க செய்த செயல் வந்து சாதாரணமானது இல்ல. நீங்க ஒருத்தர விசாரிக்கலாம். அடிக்கிறதுக்கே ரைட்ஸ் கிடையாது. ஆனா மிளகா பொடிலாம் போட்டு நீ சித்திரவதை பண்ற அளவுக்கு உனக்கு என்ன பிரஷர்? அப்ப நீ அத பத்தி ஓப்பனா பேசு. உனக்கு யார் இத வந்து சொன்னா? எதனால செஞ்சீங்க? எந்த அடிப்படையில செஞ்சீங்க? கம்யூனிட்டி பேஸ்ல நீங்க ஒண்ணா போறீங்களா? இல்ல என்னடா நான் இவ்வளவு நேரம் கேட்க நீ சொல்ல மாட்டேங்கிறன்னு உன் ஈகோ இருந்துச்சுதுன்னா, அப்ப அந்த ஈகோக்கு நீங்க பதில் சொல்லி தானே ஆகணும். இந்த ஈகோவ வச்சுட்டு நீ வந்து என் குடும்பத்தையும் நடத்தணும். அதே மாரி நான் வந்து விசாரிக்கவும் செய்வேன் அப்படின்னா எப்படி நடக்கும்? ஒண்ணும் ஈகோவ விடணும். ஒரு நல்ல தன்மையான ஒரு போலீஸ்காரனாக, நண்பனாக நீ என்ன விசாரணை மெத்தடோ அந்த விசாரணையில விசாரிச்சா தானே அந்த குடும்பம் அவர் குடும்பமும் நல்லா இருக்கும். அவர் தன் குடும்பத்த பத்தியே நினைக்கல. அஜித்குமார் குடும்பத்த பத்தியும் நினைக்கல. தனக்கு கையில கம்பு இருந்தது. அத பயன்படுத்தினாரு. இப்போ நீதித்துறை கையில ஒரு கம்பு இருக்குது. அத அவங்க பயன்படுத்துறாங்க. இதுல நாம வந்து எப்படி இதுல வந்து சொல்றது? அவர்கள் குழந்தைகள நினைத்தா நமக்கும் பாவமா தான் இருக்குது. ஆனால் செய்த தப்புக்கு நீதின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நாளைக்கு இதே மாரி எல்லாருமே கேட்பாங்கல்ல.
ஐயா என் புருஷன் ஏதோ கோவத்துல அடிச்சிட்டான், இப்ப என் என் பிள்ளைங்க இப்படி நிக்குது அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்டா எப்படி இருக்கும்? இது வந்து அரசு வந்து அதிகாரிகளுக்கான வரம்புகளை, அதிகாரத்தை கட்டாயமாக ஒரு வரைமுறைக்குள், கண்காணிப்புக்குள் கொண்டு வரணும். வரைமுறை மட்டுமல்ல, கண்காணிப்புக்குள் கொண்டு வரணும். கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் நேர்மையாக இருக்கணும். அந்த மாதிரி ஆட்கள வச்சால் மட்டும் தான் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும். இல்லன்னா, இது இன்னைக்கு 4 நாளைக்கு பேசும். மறுபடியும் இதே மாரி ஒரு ஒரு கேஸ் ஒண்ணு நடக்கும். மறுபடியும் ஒரு நாள் 4 நாள் பேசும். மறுபடியும் இதே மாரி நடக்கும். சோ முக்கியமாக நீதிபதி சந்துரு குடுத்த அந்த பரிந்துரைகளை இவங்க உடனடியாக வந்து அமல்படுத்தணும். இப்ப கோவில் செக்யூரிட்டியாக இருந்த அஜித்குமார் கார் சாவியை வாங்கிவிட்டார் என்பதற்காகவே அவரை குற்றவாளியாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. நீங்க சொல்வதைப் போல முறையாக ஒரு எஃப்ஐஆரை கூட போடவே இல்லை. அந்த பெண்கள் கொடுத்த அந்த புகாரின்காகவே ஏற்கனவே 2 நபர்களை விசாரித்திருக்கிறார்கள். அதேபோல இவரையும் விசாரித்திருக்கலாம். சிசிடிவி இருந்தா அதை வந்து பார்த்திருக்கலாம். இல்லை என்றால் இவங்க எதுவும் செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்திருக்கலாம். இல்ல உங்க குற்றப்பண்ணினை இருக்கா அப்படின்றதையும் விசாரிச்சிருக்கலாம். எதுவுமே பண்ணாம அடித்து இவர்களிடமிருந்து உண்மையை வர வைக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக மட்டுமே காவல்துறை செயல்பட்டதை போல இருக்கு. அதுபோக காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரிக்காமல் நிறைய இடங்களுக்கு மாற்றி மாற்றி அவரை கொண்டு போய் சித்திரவதை பண்ணியிருப்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த வீடியோக்கள் எல்லாம் வெளிவரலை என்றால் இது காவல்துறையினர் தங்கள் வசதிக்கு ஏற்பாக இந்த கேஸை மாற்றியிருப்பார்களோ அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தில் கூடுதலாக காவல்துறையில் ஒரு சீர்திருத்தத்தை நீங்கள் சொன்ன அந்த அடுக்கிய அத்தனை சீர்திருத்தத்தையுமே வந்து காவல்துறையில் உடனடியாக அமல்படுத்தி அதையும் சீர்படுத்திட வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய பார்வையாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தகவலை நம்ம பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி தொடர்.